நான் சிக்க தரேன். ரெண்டு பீஸா போடுவா. முதல்ல மீன் ஊத்துதா ஊத்துலையா? மீன் ஊத்துதா அப்படியே இருக்குதா? கீரலாமா? போடு கீரலாம். சரி சரி மீன் நல்லா இருக்குதா? துண்டே போட்டுருக்கா? துண்டு போட்டுடலாம். உடனே அப்படியே போடலாம். ரவுண்டா போட்டுனா வராது. ஏன்னா ஹோல்ஸ் பெருசா இருக்கும். இது ரெண்டு மீன். இது ரெண்டு மீன் ஒன்னா போட சொன்னீங்களா? அது ரெண்டு மீன். சிங்கிள் மீன் தனியா இருக்கு. ஆனா இதுல செனை வராது. செனை வந்து மேக்ஸிமம் ஒரு 5 கிலோக்கு மேலேயாவது வரும். அந்த பார் தனி தனியா வீட்டு பங்கு வைக்கணும். என்னக்கா நீ தான் அங்க இருந்தீங்க? ஒரு வாரம் சுட்டுவீங்க. அதெல்லாம் நம்ம கேரண்டி பண்ண முடியாது. ஆமா இங்க அப்படி கலை வந்து கவா மீனோட கலவர மீனோட பற்றி உங்களுக்கு தெரியாது. அவ்வளோதான். இதுலேயே இங்கே கலை குடுவதெல்லாம் வேஸ்ட்டு. கவா மீன் தான் பெஸ்ட்டு. அது ஃபுல்லாக கம்பெனி போகுது. மீன் வந்துச்சுன்னா ஒரு மார்க்கெட் எப்படி பார்த்தா நம்ம அனுப்புகிற மீன் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா அங்கே இது வந்து யூஸ் பண்ணுது. அமெரிக்கா போகிற மீன் அது. அவங்க மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க ஓகே சொன்னாங்கன்னா இங்கே மீன் எப்படி தான் வந்துடுங்க. எல்லாம் வேணாமாங்க. இந்த பாதி 1800, 1700, 2000 அவ்வளோதான். கம்மியெல்லாம் கிடையாது. மீன் இல்லை. வஞ்சிரம் வந்து 1600 ஒரு கிலோ. வஞ்சிரம் வந்து பெஸ்ட்டு பாறை. நாங்கள் ஒரு டோர் பிடிங்க கொடுத்துருக்கா. அங்கிள் பாருங்க. ஹலோ அங்கேயும் பேசுனீங்கன்னா சொல்லுங்க. ஐயா மீன்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு கொடுத்தா தலையே எதுவுமே கிடையாது. எது நான் கொடுத்ததா உங்களுக்கு தெரியுமா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மஞ்சள் குருவாலாம் சாப்பிட்றீங்களா? குருவாலாம் வந்து முள்ளு எடுத்து கீழே போட்டுறீங்க. நீங்க எத்தனை படிச்சீங்களே பரலாம். இது வந்து பல்லுலேயே ஒட்டிக்கும். ஆமா எலும்புன்றதே ஒன்றும் கிடையாது. ஆமா சாப்பிட்டு பார்த்து வந்து நல்லா இருக்கும் அப்பதான் சொல்லுங்க. இல்லம்மா வராது. ஐஸ் சின்னது. அதனால சொல்றவங்க சொல்லணும் என்ன காரணம். அவன் 48 வரான், 49 வரானான்னு செக் பண்ணேன். இன்னும் பால் வீடு வந்து நேரம் அரசு உண்மையிலே நான் மறக்க முடியல. எனக்கு 1000 பிரச்சனை அந்த உட்கார வச்சுட்டு என்ன பேசுறாங்கன்னு புரியல எனக்கு.
கொள்ள கிடையாது மயில் கொள்ளா மயில் போலாம் அவ்வளோதான் 3 துண்டு நினைக்கிறேன் போன்லெஸ் தான் இருக்கும் பாய் சங்கர் பாய் சங்கரே காசு ஓகேண்ணா ஓகேண்ணா நான் தரேண்ணா என்ன 1800 1200 இருந்துச்சா என் தூண்டில் மீன் தாராளமாக வாங்கலாம் ஒரு மணி 2 மணிக்கு தூங்கினாதான் நான் கையிலேருந்து முடியும்னு பார்த்தா இல்லை 10 மணிக்கு தூங்கிடுவேன் 10 தூங்கி அப்படியே எழுந்து முடியல கையில் நாங்கெல்லாம் பகலில் தூங்கினோம் நைட்டில் எழுந்துறோம் பகலே தூங்குறேன் தான் பகலே ஒரு 2 ஹவர் தூங்குறேன் 2 ஹவர் 3 ஹவர் 2 ஹவர் தூங்கினா போதும் காலையில் விடிகால 1 மணி நைட் 1 மணிக்கெலாம் எழுந்து கடைக்கு வரணும் படுக்கணும் லேட் ஆகும் நைட்டில் இது மணி 11 12 மணிக்கு நான் படுக்கும்போது ஏன்னா 1 மணி 2 மணி நான் தூங்க அப்படி இருந்தாலும் 6 மணிக்கு எழுந்து முடியும்னு பார்த்தா 6 மணிக்கு 10 மணிக்கு தூங்கினாலும் எழுத முடியல நேற்று 10 மணிலாம் தூங்குவேன் இன்னைக்கு 6 மணிக்கு எழுந்து எழுத முடியல ஆனால் வந்து எப்பவுமே பகலில் 2 மணிக்கு தான் தூக்கிடுவேன் இது வந்து உடம்புக்கு நல்லது அது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு அங்கே இப்போ ஒரு 3 நாளாக சீக்கிரமா இந்த நேரத்து 9 மணிக்கு தூங்குவேன் பகலில் போகிறதுனால உடம்பு நல்லது ஏன்னா இன்னொரு விஷயம் தெரியுமா பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா ஏன்னா குண்டாயிடுமா அப்படி கிடையாது